acid-base salt in nature. We know that acidic character அப்படின்னா acidic acid, okay, acid in nature. Acid வந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். இப்போ HCl வந்து it is in our stomach. அதே மாதிரி it's very essential for our digestion process. Acetic acid வந்து it's a commercial name, it's vinegar, it is used as a preservative. Lemon which contains citric acid, so it is an ascorbic acid, vitamin C. Tamarindல ஒரு ஆசிட் இருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஆசிட்ஸ் சோர்சஸ் ஆஃப் ஆசிட். அதே மாதிரி ஆசிட் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ஆசிடோட கேரக்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து லோயர் கிளாஸஸ்ல நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி பேசிஸும் படிச்சிருக்கோம். ஸோ பேசிஸ்னா இட் இஸ் சோப்பி அண்ட் பிட்டர் இன் டேஸ்ட் நியூட்ரலைஸ்டு வித் ஆசிட். அதே மாதிரி பேசிஸ் பற்றியும் நம்ம படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா it exists in solid, both acid or base, okay, exist in solid state as a cluster of positive. இப்போ பேஸ்ன்னு எடுத்தோம் அப்படின்னா பேஸ் வந்து it is NaOH இல்லையா. பேஸுங்கிறது வந்து it's NaOH and அந்த சால்ட்டுன்னு நம்ம எடுத்தோம்னா வந்து it is NaClங்கிறது வந்து சால்ட். இப்போ அசிடிக் இன் நேச்சர்ல நான் சொல்லிட்டேன், அது ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், போக வேண்டாம். இப்போ வந்து ஒரு சால்ட் அப்படின்னு எடுத்தோம்னா இட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். இப்போ NaCl, இப்போ சால்ட் வந்து NaCl இருக்கும். ஸோ இப்போ NaCl it exists in solid as a cluster of positively charged sodium ions and negatively charged chloride ions, okay, which are held together due to electrostatic interactions between oppositively charged species. அது நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ இதில் வந்து எப்படின்னா Na+ இருக்கும், Cl- இருக்கும். So there will be an electrostatic interaction between these two oppositively charged species வந்து இருக்கும். These electrostatic forces between the two charges are inversely proportional to dielectric constant. Okay, இந்த electrostatic force நம்ம சொல்றோம் இல்லையா. So this is an electrostatic force, இல்லைன்னா electrostatic attraction எப்படி வேணா சொல்லலாம். Okay, so this force which is inversely proportional to dielectric constant. இப்போ dielectric constantனா என்ன? இப்போ dielectric constant அப்படின்னா என்னன்னா ability of a substance to store electrical energy. ஓகே, அதுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு dielectric constant இருக்கும். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த electrostatic forces வந்து which is inversely proportional to dielectric constant of the medium. Okay, so இப்போ வாட்டர்னு எடுத்தோம்னா it is a universal solvent இல்லையா. So which possesses a very high dielectric constant. இப்போ நம்ம வாட்டருக்கு நம்ம பார்த்தோம்னா it possesses high dielectric constant இருக்கும். Dielectric, which possesses dielectric constant of number magnitude தான் இருக்கும். ஸோ இதோட dielectric constant வந்து it is 80. Okay, so when NaCl is dissolved in water, the electrostatic interactions are reduced. Okay, இந்த ரெண்டுத்துக்கு இடையில இருக்கிற அந்த force வந்து reduce ஆகும் by a factor at 80, and this facilitates ions to move freely in the solution. So இதோட dielectric constant வந்து 80 இருக்கிறதுனால it reduces the electrostatic forces between Na+ and Cl-. அப்ப என்ன ஆயிரும்னா இந்த ions எல்லாம் வந்து ஃப்ரீ ஆயிரும். ஸோ அப்போ அதுக்கு இடையில வந்து forces வந்து இருக்காது. ஸோ அப்போ அதனால it moves freely in water. Okay, they are well separated due to hydration with water molecules. இப்போ NaCl இருக்குது, NaCl aqueous வாட்டர்ல மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா Na+ and Cl- ஸ்ப்ளிட் ஆகும். ஆனா அது ஸ்ப்ளிட் ஆகும்போது எப்படி ஸ்ப்ளிட் ஆகுது அப்படிங்கிறது தான் நான் வந்து இப்போ சொன்னேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ இந்த Cl- இருக்கு இல்லையா. ஸோ இந்த வாட்டரை நம்ம எடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ திஸ் இஸ் வாட்டரு. ஸோ இது டியூ டு electronegativity difference. So இது வந்து delta plus. So இதுவும் வந்து it's a delta plus, இது வந்து it's a delta minus. Okay, ஒரே ஒரு நிமிஷம்ப்பா. So this is இப்போ இது வந்து water. So இப்போ என்ன ஆகும்னா சாரி கரெக்ட்.
ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி வந்து இந்த ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஃபோர்ஸஸ் கம்மி ஆகுது அப்படின்னா, ஸோ the ஃபோர்ஸஸ் வந்து அப்போ இங்க வந்து ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் ஒன். ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு வாட்டர் ஒரு எலக்ட்ரோலைட் இல்லைன்னா ஒரு சால்ட் வந்து வாட்டர்ல மிக்ஸ் ஆனா எப்படி வந்து அயான்ஸா ஸ்பிளிட் ஆகுறதுங்கிறத நம்ம பார்த்தோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஆசிட் பேசஸ் அப்படின்னு எடுத்தோம்னா, ஸோ அதுக்கு டெஃபினேஷனா வந்து நிறைய தியரி இருக்கு. ஆர்னியஸ் தியரி, லெவிஸ் தியரி, ப்ரான்ஸ்டட் தியரி, ஸோ அந்த மாதிரி நிறைய தியரி இருக்கு. ஸோ வி ஆர் கோயிங் டு சி தட் தியரிஸ் ரொம்ப ஷார்ட்டாக வந்து பார்த்துடலாம். இப்போ ஆர்னியஸ் தியரி, Ornay's concept or Ornay's theory of acids and bases. இப்போ ஆசிடையும் பேசஸையும் அக்கார்டிங் டு ஆர்னியஸ் வந்து என்ன சொன்னார்? What is this theory? Okay, so according to this theory, acids are substances that dissociates in water to give hydrogen ions. நார்மலா பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரே டெஃபினிஷன் மாதிரி தான் இருக்கும். According to this theory, when it is mixed with water, it produces H plus ions. Okay, H plus ions. So அதுதான் H plus ions and bases or substances when it produces OH minus ions when it dissolved in water. Okay, so இப்போ இதுதான் வந்து it is a Ornish concept வந்து இதுதான் கொடுத்தாரு. And acid is a compound which gives free hydrogen and when dissolved in water. இப்போ வந்து HXங்கிறது வந்து ஒரு acid வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை டிசால்வ் பண்ணும்போது இது எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா H plus aqueous and X minus ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேயா? ஸோ இப்போ இல்லை இதுவும் இப்படி எழுதுறதும் சேம் தான். இப்போ ஆர், இப்போ ஹெச்எக்ஸ் aqueous with in water வந்து அதில் மிக்ஸ் ஆகும்போது வாட்டர் வந்து லிக்விட் இல்லையா? ஸோ இப்போ இட் கிவ்ஸ் H3O plus aqueous and X minus. நான் அதான் நேர்த்தியே சொன்னேன், H பிளஸ்ன்னு போட்டாலும் தான் H3O plus நம்ம போடுறது சேம் தான். ஓகேயா? ஸோ இப்போ H plus is actually it's very reactive and cannot exist freely. ஸோ இப்போ அதனால என்ன ஆகும்னா இட் பாண்ட்ஸ் வித் தி ஆக்சிஜன் ஆட்டம் ஆஃப் இது வாட்டர் கூட வந்து கம்பைன்ட் ஆகி இது H3O பிளஸ்ஸாக நமக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் வந்து இட் இஸ் அ ஹைட்ரோனியம் அயான். ஸோ நேம் ஆஃப் திஸ் ஒன் இஸ் இட்ஸ் அ ஹைட்ரோனியம் அயான். ஓகே, H பிளஸ் அயான் டஸ் திஸ், இது வந்து இட் இஸ் இப்போ வந்து H3O பிளஸ்ஸாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் it may be a stable one. Okay, so according to Ornay's concept, acid na H plus கொடுக்கணும், அதே மாதிரி base na it gives free hydroxyl ions. Okay, MOH, so it produces M plus and OH minus. So இப்போ இதுதான் வந்து according to Ornay's theory, it's a base. ஆனால் நம்ம பார்த்தோம்னா ஸோ இப்போ இந்த தியரிக்கும் வந்து நமக்கு வந்து லிமிடேஷன்ஸ் வந்து இருக்கு. ஓகே, இந்த தியரி அதுதான் நான் சொன்னேன்ல, தியரிக்கும் லாங்கிறதுக்கும், லானா அதை யாரும் மாற்ற முடியாது, தியரியை வந்து யார் வேணாலும் மாற்ற முடியும். ஸோ இப்போ தியரி அப்படின்னா ஸோ இதுலேயும் வந்து டிமெரிட்ஸ் இருக்கு. என்ன டிமெரிட்ஸ்னா இட்ஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு aqueous சொல்யூஷன் and does not account for the basicity of the substances like ammonia which do not possesses a hydroxyl group. இப்போ நம்ம அமோனியான்னு சொல்றோம். ஸோ இப்போ இது எதை பத்தி இது பேசலை அப்படின்னா இட்ஸ் டிமெரிட். டிமெரிட் இல்லைன்னா லிமிடேஷன்ஸ் இல்லைன்னா இது வேணா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து என்னன்னா அப்ளிகபிள் ஒன்லி டு aqueous solutions. Aqueous solutions தான். அதே மாதிரி இது வந்து it does not account the basicity of ammonia. Okay, இப்போ நம்ம வந்து does not account its basicity of ammonia. நமக்கு தெரியும் அமோனியா வந்து இட் இஸ் அ பேஸ். ஆனா ஏன் இதுல வந்து OH இல்லை, OH இல்லைனாலும் இது பேஸ் தான். பட் இதை பத்தி வந்து இந்த தியரி வந்து எதுவுமே சொல்லல. அக்கார்டிங் டு திஸ் தியரி பேஸ்னா OH இருக்கணும்னு சொல்லுது. பட் அமோனியா வந்து பேஸ் தான். பட் அதை பத்தி எதுவுமே சொல்லாதனால ஸோ சயின்டிஸ்ட் வந்து நெக்ஸ்ட் தியரிக்கு போனாங்க.
So இப்போ next theory வந்து என்னன்னா the Bronsted-Lowry acids and bases. Bronsted theory. Okay. Theory of acids and bases. Okay. The Bronsted theory of acids and bases. What it says? இது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். According to this theory, acid is a substance that is capable of donating a hydrogen ion. இப்போ acidனா it donates H plus ions. Donating H plus ions and the base na capable of accepting hydrogen ions. இது ரெண்டுமே வந்து hydrogen ion depend பண்ணி தான் இருக்கு. Donating hydrogen ions and the base means it's accepting H plus ions. So that is the definition for acids and base according to Bronsted theory. Okay. இப்போ வந்து for example இப்போ ammonia எடுப்போம். இப்போ ammonia வந்து it is ammonia it's an aqueous plus H2O. This is a liquid. It is in equilibrium with NH4 plus aqueous and OH minus aqueous. Okay, yeah. So we know that this one, either base, either acid. So this is a base. This is a base. This is an acid. ஏன் இது வந்து acid அப்படின்னா so it donates H plus ions to base. Okay, அதே மாதிரி இது donate பண்ற அந்த H plus வந்து it accept. அதனால வந்து இது base. Okay, so அப்ப என்னன்னா so இப்போ இது என்னன்னு இது வந்து base and acid. What is this? What is this அப்படின்னா this is conjugate conjugate acid. Conjugate acid னா என்ன அப்படின்னா பேஸோட ஒரு H plus ions சேர்ந்துச்சுன்னா அது வந்து conjugate acid. ஓகே, அதே மாதிரி இது வந்து conjugate base. இந்த இது வந்து புரியலன்னா நீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா எப்ப பாரு கான்ஜுகேட் பேஸ் கான்ஜுகேட் ஆசிட்னே வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரிஞ்சாதான் ஈஸியா இருக்கும். ஓகே, சாரி, இது வந்து ஆசிட். ஆசிட்லேருந்து ஒரு H பிளஸ் வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா அதுதான் கான்ஜுகேட் பேஸ். அந்த பேஸோட ஓகே பேஸோட நம்ம வந்து H பிளஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா that is conjugate acid. ஓகேயா, அதே மாதிரி ஆசிடோட ஒரு H plus reduce பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து it's a conjugate base. Okay, the acid base pair that differ only by one proton is called a conjugate acid base pair. Okay, so for difference வந்து நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு H plus தான். Okay, so that is conjugate acid base pair. OH minus is called conjugate base. Conjugate base of an acid. Okay, acid water, and NH4 plus is called conjugate acid of the base NH3. Understood? In the concept புரியுதா? So if Bronsted acid is a strong acid, then its conjugate base is a weak base. And okay, so அதுதான் வந்து இது. Suppose if Bronsted acid, the Bronsted acid, suppose if it is a strong acid, then its conjugate base. It's conjugate G actually. Let me not see potential G. So it's a conjugate base is a weak. It's a weak. And அதே மாதிரி தான் ஆப்போசிட்டா நம்ம போனாலும் அதுதான். ஓகேயா, ஸோ இப்போ இதுதான் வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். Bronsted acid வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா கான்ஜுகேட் பேஸ் வந்து வீக்கா இருக்கும். ஓகே, தட் மீன்ஸ் தே டிஃபர் ஒன்லி பை H பிளஸ். ஸோ இப்போ அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, அது ஆல்ரெடி பார்த்த எக்ஸாம்பிளையும் உங்களுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் NH3 வந்து நம்ம பேஸ், இது வந்து வாட்டர் which is an acid which is in equilibrium with NH4 plus this is conjugate acid,
and then this one it's a conjugate base. Okay, இதெல்லாமே actors தான். So this is also an actors. Okay, இப்போ according அதாவது என்னன்னா strong acid ஒரு ஹைட்ரஜன் இதுல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா it's a conjugate weak base. அதே மாதிரி இப்ப weak base இருந்துச்சு அப்படின்னா weak base ஓட H plus நம்ம add பண்ணிட்டோம்னா it's a conjugate strong acid. Okay, so இதுதான் வந்து according to Bronsted theory acid base வந்து its a definition வந்து இதுதான். Okay, அடுத்தது வந்து third theory உங்களுக்கு already familiar தான் நீங்க Lewis acid and base. Lewis acid and bases. So இப்போ இதுல நம்ம என்ன பார்த்தோம் Lewis acid னா என்ன நமக்கு தெரியும் already. It accepts electron. இல்லையா? If any substances which accepts electron, which is a Lewis electron pair, that is called it's a acid. அதே மாதிரி இப்போ பேஸ்னா என்ன which donates, okay, which donates electron pair. So அப்படியே இருந்துச்சுன்னா அது வந்து it is a Lewis base. இப்போ for example இப்போ BF3 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா so this does not have a proton but still act as an acid and reacts with ammonia by accepting its lone pair of electrons. Okay, so இப்போ இது வந்து அப்ப என்னன்னா இதை அக்செப்ட் பண்றதுனால so this is Lewis base, sorry Lewis acid. so இதுல வந்து proton வந்து கிடையாது but still it will react with the base. Okay, NH3 இதுல வந்து ஒரு lone pair இருக்கும் இல்லையா so it accepts its lone pair and it forms like this. so அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். Okay, so இது வந்து it is a அக்செப்ட் பண்றதுனால it's a Lewis base BF3ங்கிறது. ஓகேயா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் for Lewis acid வந்து BF3 கொடுக்கலாம் BCl3. ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட்ஸ் Lewis acid. ஓகே, Lewis acidனா BF3 BCl3 அதே மாதிரி H plus NH4 plus இது எல்லாமே வந்து இட்ஸ் Lewis acid. ஓகே, Lewis பேஸ்னா என்ன அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். தட் இஸ் இட்ஸ் டொனேட்ஸ், எது வந்து எலக்ட்ரான் பேர் வந்து டொனேட் பண்ணுதோ அது வந்து இட் இஸ் அ பேசிஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லெவிஸ் பேசிஸ்ல வந்து ஆக்சுவலா வந்து லெவிஸ் ரெண்டு டைப் இருக்கும். ஒன்று வந்து நியூட்ரல் மாலிகூல்ஸ், இன்னொன்று வந்து இட் இஸ் அ சார்ஜ்டு அயான்ஸ். லெவிஸ் பேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இங்கே கொடுக்குறேன் Lewis base. So two types. One type வந்து it's a neutral molecules. இன்னொன்று வந்து என்னன்னா negatively charged ions. இப்போ நியூட்ரல் மாலிகுலா இருந்தா கூட அதுல வந்து லோன் பேர் இருக்கணும். ஓகே, ஸோ அமோனியால ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி இப்போ வாட்டர்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த ஆக்சிஜன்ல வந்து இட் ஹாஸ் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். அதே மாதிரி அமீன் RNH2, so this is amine, so which has one lone pair of electrons. இதெல்லாம் neutral molecules but still it is Lewis base. இந்த electrons வந்து அது donate பண்ணும். ஓகே, இப்போ நெகட்டிவ்லி சார்ஜ்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா F minus, Cl minus, I minus, Br minus, okay, OH minus, Cn minus. so இதெல்லாம் வந்து it is a negatively charged Lewis bases. okay, ஸோ ஈவன் இந்த ஆசிட்ஸ்லேயுமே வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த லெவிஸ் ஆசிட் நம்ம பார்த்தோம்னா BCl3 இது மட்டும் இல்லை, AlCl3 கூட நம்ம ஆசிட்ஸ் AlCl3. ஓகே, அதாவது என்னன்னா சிம்பிளா உள்ள கேட்டயான்ஸ் எல்லாமே வந்து எதெல்லாம் வந்து லெவிஸ் ஆசிடா இருக்கும் அப்படின்னா
simple cations. Simple cations னா என்ன? cations எதுனாலும் இருக்கலாம். A plus, Cu2 plus, Fe3 plus. ஸோ இப்போ இது எல்லாமே வந்து it acts as a Lewis acid. ஏன்னா அக்செப்ட் பண்ணும் எலக்ட்ரான். ஓகே, அதே மாதிரி நியூட்ரலா இருந்தாலும் neutral molecules, but still it accepts electrons. ஸோ ஏன் அப்படின்னா ஸோ அதில் வந்து எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால. ஓகே, ஸோ இப்போ நியூட்ரலாக உள்ளதுல வந்து நமக்கு என்ன பார்க்கலாம் என்னன்னா இப்போ SN Cl4 SiF4. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இட் இஸ் அ நியூட்ரல் மாலிகுல்ஸ். இதுல என்ன ரீசன்னா இட் அக்செப்ட்ஸ் என்னப்பா அதாவது இந்த SiF4 வந்து இதுல வந்து எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஸோ இப்போ இது வந்து திருப்பி வந்து ஒரு ஃப்ளூரைடு இந்த இந்த லெவிஸ் பேஸ் கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு SiF6 கிடைக்கும். ஏன்னா இது வந்து அக்செப்ட் பண்ணும், அது வந்து டொனேட் பண்ணும். அப்போ நம்ம நியூட்ரலா வந்து நமக்கு SiF6 வந்து கிடைக்கும். ஓகே, அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் ஆஃப் எம்டி ஆர்பிட்டால்ஸ். எம்டி ஆர்பிட்டால்ஸ்ல வந்து அதை ஆக்குபை பண்றதுக்கு அதுக்கு இடம் வேணும் இல்லையா? ஸோ எம்டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கிறதுனால அது வந்து பண்ணும். இப்போ பாருங்க, இப்போ SiF4ன்னு வச்சுக்கோ. இப்போ SiF4 நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆசிட், தட் மீன்ஸ் இட்ஸ் அக்செப்ட்ஸ் எலக்ட்ரான்ஸ். when it is react with 2 fluoride, இப்போ நமக்கு வந்து SiF6 கிடைக்கும். ஓகேயா? SiF6 2 மைனஸ் கிடைக்கும். இது வந்து லெவிஸ் ஆசிட், இது வந்து லெவிஸ் பேஸ். இது வந்து ஒரு டைப். இன்னொன்று வந்து நம்ம பார்த்தோம்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து சப்போஸ் ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர் லிங்க் பை மல்டிபிள் பாண்ட்ஸ். இப்போ கார்பன் டை ஆக்சைடு CO2 இருக்குன்னு வச்சுக்கேன். CO2 வந்து நம்ம எப்படி எழுதலாம்? XO, X டபுள் பாண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து எலக்ட்ரான் வந்து ஷிஃப்ட் ஆகும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு நிறையங்கிறதுனால. ஸோ இட் கேன் ஷிஃப்ட் அஸ் லைக் திஸ். சி இதுக்கு வந்து ப்ளஸ் வரும், தென் இட்ஸ் O மைனஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் இருக்கலாம். இதெல்லாமே வந்து ஆசிட். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இட் இஸ் அ பேசிஸ், லெவிஸ் ஆசிட்ஸ் அண்ட் லெவிஸ் பேஸ். பட் இதுலேயுமே வந்து நமக்கு லிமிடேஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஆக்டேட் வந்து லிமிடேஷன்ஸ் ஆஃப் லெவிஸ் கான்செப்ட் என்னன்னா இட் ஃபெயில்ஸ் டு அசைன். இது வந்து ஸ்ட்ராங் ஆசிடையும் பேசஸையும் ஸ்ட்ரென்த் பத்தி இது வந்து பேசலாம். அதே மாதிரி ஆசிட் பேஸ் ரியாக்ஷன்ஸ் ஆர் யூஸ்வலி ஃபாஸ்ட் ரியாக்ஷன், பட் த ஃபார்மேஷன் ஆஃப் பாண்ட் வந்து இட்ஸ் ஒரு ஸ்லோ ப்ராசஸாக கொடுக்கறதுனால. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இதோட டீமெரிட். அதே மாதிரி கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஆசிட்ஸ் இஸ் டியூ டு H+ அயான்ஸ். இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு டீமெரிட்டும் வந்து இதுல வந்து இருந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 டிஃப்ரெண்ட் தியரிஸ் நம்ம பார்த்தோம். 3 டிஃப்ரெண்ட் தியரிஸ் ஆஃப் ஆசிட் பேசஸ் அண்ட் சால்ட் வந்து நம்ம பார்த்தோம். ஓகேயா? ஸோ இப்போ வந்து இந்த ஆசிட் பேஸ்னா இப்போ என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அக்கார்டிங் டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து இந்த ஆசிட் பேஸ் வந்து எப்படி அயோனைஸ் ஆகுது? அயனைசேஷன் ஆஃப் ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ். Ionization of acids and bases. The ionization actually, according to Orni's concept, they are strong acid and bases, and they are able to completely dissociate and produce H+3 ions. நமக்கு தெரியும். So the strength of an acid and base may also be இது Bronsted தியரியும் வந்து ஓரளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் பத்தி it talks. ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட்னா குட் புரோட்டான் டோனாரு, அதே மாதிரி ஸ்ட்ராங் பேஸ்னா இட்ஸ் குட் புரோட்டான் அக்செப்டார் அப்படிலாம் வந்து Bronsted தியரியும் சொல்லுச்சு. ஓகே, ஸோ அக்கார்டிங் டு இப்போ நம்ம பார்த்தோம்னா அயனைசேஷன் ஆஃப் ஆசிட் பேசிஸ்ல இதுல வந்து நம்ம என்ன மெயினா இப்போ பார்க்கணும் அப்படின்னா இந்த கன்சிடர் அண்ட் ஆசிட் பேஸ் டிசோசியேஷன் யூக்லிபிரியம் ஆஃப் வீக் ஆசிட் HA. HAங்கிறது வந்து ஒரு வீக் ஆசிட்னு வச்சுப்போம். கன்சிடர் HA as
weak acid. Okay, so இப்போ இதை வாட்டர்ல வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது dissolve ஆகும்போது so it attains its equilibrium எப்படின்னா H3O plus then A minus இல்லையா ஸோ இப்போ இது வந்து நார்மல் இந்த ஆசிட் ஆர் பேஸ் டிசோசியேஷன் equilibrium is dynamic involving of a transfer of proton either in forward or backward directions okay அப்போ நமக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்னன்னா equilibrium is dynamic then with the passage of time which direction is favored so equilibrium வந்து dynamic அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ரியாக்ஷனை பொறுத்த வரைக்கும் அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம்ல வித் பேசேஜ் ஆஃப் டைம் ஸோ இப்போ எந்த டைரக்ஷன்ல வந்து இது மூவ் ஆகும் விச் இஸ் அ டிரைவிங் ஃபோர்ஸ் பிஹைண்ட் இட் ஸோ இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா ஸோ வி நீட் டு என்ன சொல்றது கம்பேர் த ஸ்ட்ரென்த் ஆஃப் டூ ஆசிட்ஸ் அண்ட் பேசஸ் இன்வால்வ் இன் டிசோசியேஷன் யூக்லிபிரியத்துல வந்து இன்வால்வ் ஆயிருக்கிற அந்த ஆசிடையும் பேஸையும் அதோட ஸ்ட்ரென்த்தை பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஓகேயா இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் இப்போ அதில் தான் வரும் அதை பற்றி ஓகே அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் இப்போ வாட்டர்னு நம்ம எடுத்தோம்னா இது ஒரு பெக்யூலியர் இது வாட்டர் அதாவது பியூர் வாட்டர் இஸ் அ புவர் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி நமக்கு தெரியும் this shows that water is a weak electrolyte okay அப்படினா என்ன it is ionized to very small extent இது வந்து ஃபுல்லா அயனைஸ் ஆகாது இது வந்து it is a weak electrolyte okay so this is a weak electrolyte weak electrolyte னா complete ionization வந்து நடக்காது okay so இப்போ வாட்டர் வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகும்னா H plus and OH minus வந்து ஸ்ப்ளிட் ஆகும் ஸோ இங்கே வந்து அப்ளையிங் த லா ஆஃப் யூக்லிபிரியம் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம சப்போஸ் லா ஆஃப் யூக்லிபிரியம் வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னா லா ஆஃப் யூக்லிபிரியம் என்ன இட்ஸ் யூக்லிபிரியம் கான்ஸ்டன்ட் வந்து எப்படி நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus and the concentration of OH minus by the concentration of water இல்லையா so where K is the dissociation constant of water இது வந்து dissociation constant of water dissociation constant of water so since water is ionized to very small extent so இப்போ இது வந்து நம்ம dissociation constant of water வந்து நம்ம K ன்னு கொடுக்கணும் அதாவது என்னன்னா out of millions of water molecules only few are dissociated into H plus and OH minus ions அதுதான் வந்து it is the meaning for weak electrolyte இல்லையா so அப்ப இதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இப்போ நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா இப்போ வாட்டர்னு எடுத்துக்கோம் வாட்டர் ஸோ இப்போ இந்த வாட்டர் வந்து இட் கேன் ஆக்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா வாட்டர் கேன் ஆக்ட் அஸ் அன் ஆசிட் அண்ட் அ பேஸ் இது வந்து ஆசிடாவும் ஆக்ட் பண்ணும் பேஸாவும் ஆக்ட் பண்ணும் ஏன்னா ரெண்டு H பிளஸும் இருக்கு OH மைனஸும் இருக்கு இல்லையா ஸோ இந்த வாட்டர்ல வந்து இப்போ என்ன வரும்னா இப்போ H3O பிளஸ் ஓகே ஆக்வஸ் தென் OH மைனஸ் ஆக்வஸ்னு வரும் ஸோ இப்போ இதுல வந்து இது ஆசிட் இது பேஸ் இது கான்ஜுகேட் ஆசிட் ஓகே கான்ஜுகேட் ஆசிட் இது வந்து கான்ஜுகேட் பேஸ் ஓகேயா கான்ஜுகேட் பேஸ் இப்போ கே இது மேல எழுதணும் இல்லையா அதே தான் இப்போ K is equal to அப்போ H3O plus the concentration then OH minus divided by H2O square இப்போ ரெண்டு இது இருக்கிறதுனால ஓகே ஸோ இப்போ இது ஆக்சுவலாக லிக்விடுங்கிறதுனால நம்ம இதை வந்து இக்னோர் பண்ணிட்டு நம்ம எழுதலாம் ஸோ இப்போ கே இப்படி எழுதிட்டு எழுதுறத விட டைரக்ட் ஸ்டெப்பாகவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்ட் ஸ்டெப்பாகவே இதை எழுதிக்கலாம் H3O plus concentration then OH minus the concentration of OH minus ஓகேயா ஸோ இப்போ வந்து இது வந்து ஈக்லிபிரியம் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வாட்டர் நம்ம பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து இட் இஸ் அதை வந்து எப்படி இது வாட்டருக்குன்னு ஸ்பெஷலாக நம்ம சொல்றதுனால ஸோ அந்த கே வந்து KWன்னு கொடுக்கலாம் KWன்னா ஃபார் வாட்டர்னு அர்த்தம் அது ஸ்பெஷல் மீனிங்
So இப்போ Kw is equal to, so either H plus concentration of H plus and OH minus, இப்படியும் கொடுக்கலாம் இப்படியும் கொடுக்கலாம், ரெண்டுமே சேம் தான். ஓகே, ஸோ ஆனால் ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணுறோம், நியூமெரிக்கல்லாம் வந்து இதை தான் யூஸ் பண்ணுறோம். சரியா, இதை யூஸ் பண்ண மாட்டோம், இதை தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ Kw வந்து which is called ionic product of water, அதான் dissociation constant of water நம்ம பார்த்தோம் Kன்னு இருக்கும்போது, எஸ்பெஷலி இந்த வாட்டருக்கு நம்ம பார்க்கும்போது இது அயானிக் product of water. Okay, so the concentration of H plus and OH minus has been found out experimentally as இதோட concentration, அதாவது concentration of H plus which is equal to the concentration of OH minus which is equal to, இது வந்து experimental value 1.0 into 10 power minus 7 moles at 298 Kelvin. அதாவது ரொம்ப வெரி லோ இல்லையா. ஸோ அதாவது என்னன்னா, இப்போ வந்து வெரி லோன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ வாட்டர் எடுத்துக்கோம், வாட்டர் எடுத்தா இப்போ ஹெச் பிளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ்ன்னு வச்சுக்கோங்க, இதுதான் வந்து 10 power 7 மோல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படி இஃப் 10 power 7 moles ஆஃப் வாட்டர் இருந்துச்சுன்னா இது வந்து பார்த்தா 1 mole தான் இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோ கம்மியாக வந்து அது வந்து ஸ்பிளிட் ஆகுதுங்கிறதுக்காக தான் இது. ஓகே, அதாவது ஒரு மாலிகூல் வந்து இட்ஸ் பிரேக் இன்டு ஹெச் பிளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸ், ஒரே ஒரு மாலிகூல் தான் அப்போ வந்து பிரேக் ஆயிருக்கு ஹெச் பிளஸ் அண்ட் ஓஹெச் மைனஸா. இந்த 10 power 7 மோல்ஸ்ல, மோல்ஸ்ன்னு சொல்றதை விட மாலிகூல்ஸ்ன்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அவ்வளோ மாலிகூல்ஸ்ல ஒரே ஒரு மாலிகூல் மட்டும்தான் வந்து இது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இப்போ அந்த அளவுக்கு வந்து இட்ஸ் வெரி வெரி லோ, டிசோசியேஷன் வந்து இட்ஸ் வெரி வெரி லோ. ஓகே, ஸோ அப்போ Kw இஸ் ஈக்குவல் டு, நமக்கு தெரியும் இல்லையா, ஹெச் பிளஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹெச் பிளஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் OH மைனஸ். அப்போ ஹெச் பிளஸ்க்கு வந்து என்ன வேல்யூ, 1 into 10 power minus 7 moles இல்லைன்னா மொலாரிட்டி. அதே மாதிரி இதுவுமே வந்து 1 into 10 power minus 7 molarity. Okay, so which is equal to 1 into 10 power minus 14 m square. So இப்போ Kw இதுதான் வந்து இட்ஸ் Kw ஓட வேல்யூ. இது வந்து நீங்க பை காட் பண்ணுங்க, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேயா, so the value of Kw is actually it is a temperature dependent. Okay, ஏன்னா அது மொலாரிட்டின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, மொலாரிட்டி ஆஃப், அதனால தான் மொலாரிட்டினாலே வந்து இட்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்டன்ட் தானே. ஸோ இந்த வேல்யூ வந்து இட் இஸ் அ டெம்பரேச்சர் டிபெண்டன்ட். இப்போ மொலாரிட்டி ஆஃப் பியூர் வாட்டர்னு நம்ம எடுத்தோம், அதோட மொலாரிட்டி ஆஃப் பியூர் வாட்டர் விச் இஸ் இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ தான், விச் இஸ் ஈக்குவல் டு 55.55 மொலாரிட்டி. ஓகே, the ratio of dissociated water to that of undissociated water வந்து என்ன அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு வந்து இது கொடுத்தேன், இது எழுதுறேன், ratio of dissociated water with undissociated. Undissociated water நம்ம எடுத்தோம் அப்படின்னா which is equal to 10 power 7 by 55.55. Okay, so that is 2 is to 10 power minus 9 வரும். ஓகேயா, இப்போ அசிடிக் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா, இப்போ அசிடிக் சிஸ்டமா இருந்துச்சு அப்படின்னா H3 concentration of H3O plus or H plus இது வந்து which is greater than that of OH minus ஆகும். இப்போ அதே இது வந்து நியூட்ரலா இருந்துச்சு அப்படின்னா both the concentration H3O plus which is equal to concentration of OH minus. அதே மாதிரி it's a base இருந்துச்சுன்னா, பேசிக்கா இருந்துச்சுன்னா concentration of H3O plus, so which is less than that of OH minus. Okay, in acidsல வந்து இப்போ ஒரு இப்போ ஆசிட் ஆகட்டும் பேஸ் ஆகட்டும், அதுலேயும் ஏன்னா அது ஆசிட் சொல்யூஷன் அண்ட் பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அதுலேயும் ஹெச் ப்ளஸும் இருக்கும் OH மைனஸும் இருக்கும் இல்லையா, ஏன்னா வாட்டர் மிக்ஸ் ஆகிருக்கும்.
ஸோ பட் அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த வேல்யூஸ். ஓகே, புரியுதா? அண்டர்ஸ்டூட். தியரிட்டிக்கலாக தான் இருக்கும் ரொம்ப, நீங்கள் கொஞ்சம் படிக்கணும். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இட் இஸ் பிஹெச் வேல்யூ, பிஹெச் ஸ்கேல். பிஹெச் பேப்பர் பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க 10th. பிஹெச்னு படிச்சிருப்பீங்க. ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் பிஹெச்? எனிபடி நோஸ்? ஹலோ, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. Okay, so pH means it's potential of hydrogen. Okay, it's a potential of hydrogen. So, it is a pH scale. pH scale, pH of a solution is it's defined as the negative log. இதுக்கு வந்து என்ன definition நம்ம பார்த்தோம்னா, the pH of a solution. Okay, pH of a solution is defined as எப்படி define பண்ணலாம்னா, the negative logarithm of negative logarithm of base 10. Okay, base 10 of the activity of hydrogen ions. Activity of hydrogen ions. Activity of hydrogen ions. அதுதான் வந்து its activity of H plus activity of hydrogen ions. இப்போ அதாவது என்னன்னா pH which is equal to minus என்ன negative logarithm இல்லையா, negative logarithm of base 10 AH. A இது வந்து it's a H plus. Okay. So இப்போ இந்த AH plus இருக்கு இல்லையா, அதோட activity of hydrogen ions சொல்றோம் இல்லையா, அதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, so which is equal to the concentration of H plus mole per liter. இதோட யூனிட் வந்து it's mole per liter. So இப்போ அதுதான் வந்து it is a pH. Okay. So இப்போ இதுல வந்து இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிக்கலி இந்த இதை வந்து உங்களுக்கு வந்து நான் புரியுற மாதிரி அப்படி கொடுக்கலாம்னா, இட்ஸ் அ பிஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10. ஓகே, ஹெச் பிளஸ் இல்லைன்னா H3O பிளஸ். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து எவ்ரி டைம் நம்ம பேஸ் 10 கொடுக்க வேண்டாம், இட்ஸ் அண்டர்ஸ்டுட். ஸோ இப்போ லாக் ஆஃப் the concentration of H3O plus, that is a pH. So இப்போ இதை இன்னும் எப்படி எழுதலாம்னா, அந்த நெகட்டிவ் பாசிட்டிவா எழுதணும்னா log 1 by concentration of H3O plus. ஓகேயா? அது இன்வெர்ஸா கொடுக்குறோம், அந்த இன்வெர்ஸா கொடுத்துருக்கோம் நமக்கு. அதுதான் இப்போ the pH of a solution வந்து என்னன்னா, the logarithm of reciprocal hydrogen ion concentration. இப்போ இங்க வந்து இந்த டெஃபினிஷனுக்கு நம்ம வந்துட்டோம். pH of a solution may be defined as the logarithm of negative waste, okay, logarithm of reciprocal of hydrogen ion concentration. அப்போ அதே மாதிரி தான் இட்ஸ் POH வந்து அதே மாதிரி தான். So POH, what is POH? POH is equal to minus log of concentration of OH minus. Okay, அதே மாதிரி வாட்டருக்கு PKW எதுனாலுமே அதோட இதுதான். Okay, it's minus log of KW to be constant for water. Okay, இதுதான் வந்து pH and POH னா இதுதான். இந்த pH scale அப்படின்னா என்னன்னா, நீங்க ஆல்ரெடி பார்த்து உங்களுக்கு தெரியும், இட்ஸ் pH scale எவ்வளவு நம்பர் இருக்கும், இட்ஸ் 14 நம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, 0 to 14 வரைக்கும் இருக்கும். அதாவது 0 to 14 வரைக்கும் இருக்கும் இல்லையா. ஸோ அதில் வந்து நியூட்ரலா இருந்துச்சுன்னா இட்ஸ் 7, இது வந்து இட்ஸ் நியூட்ரல்.
இந்த சைடு வந்து இட்ஸ் an ஆசிடா இருக்கும், இந்த சைடு வந்து இட் இஸ் அ பேஸா. ஓகே, ஸோ அப்போ ஃபார் நியூட்ரல் சொல்யூஷன்னா நியூட்ரல் சொல்யூஷனுக்கு வந்து என்னன்னா இப்போ H3 அதாவது கான்சென்ட்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁻7. அதாவது என்னன்னா pH வந்து இட்ஸ் 7. ஓகே, அதே மாதிரி இப்போ அசிடிக் அப்படின்னா, the concentration of H3O plus is less than 10⁻⁻7. இல்லைனா pH it's less than, pH it is for acidic solution it is less than 7. இப்போ இது வந்து it's a basic அப்படின்னா the concentration of H3O plus which is it's less than, it's a 10⁻⁻7. அதே மாதிரி it's a pH வந்து என்ன ஆகும்னா it's more than 7. Okay, so for now again consider the ionization constant of water at 298 Kelvin. Water ionization constant எப்படி எழுதுவோம்? The concentration of H3O plus into the concentration of OH minus which is equal to 10⁻⁻14. இது நமக்கு தெரியும், இது வந்து 7, இது 7, ஸோ அப்போ இது வந்து it is a 14. ஸோ இப்போ இது வந்து இப்போ லாக் எடுத்தோம் அப்படின்னா on both the sides நெகட்டிவ் லாக் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க, மைனஸ் லாக் KW is equal to minus log of H3O plus into its OH minus. ஓகே, ஸோ இப்போ இதை மறுபடியும் இன்னும் எப்படி ரெடியூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னா இட்ஸ் லாக் மைனஸ் லாக் ஆஃப் H3O plus ஓகே, ஸோ இதில் வந்து இப்போ இந்த ஸ்டெப் கூட வேண்டாம். இப்போ இது எப்படி நம்ம எழுதலாம் அப்படின்னா இட்ஸ் 10, இதுக்கு வந்து 10⁻⁻7, இதுக்கு வந்து 10⁻⁻7 இருக்கும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் லாக் ஆஃப் 10⁻⁻14. இதுதான் வந்து இதோட வேல்யூ. அப்போ இப்போ நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் KWனா என்ன அர்த்தம்? PKWன்னு அர்த்தம் இல்லையா? ஸோ இட்ஸ் PKW which is equal to இது வந்து என்ன pH, ஓகே, பிளஸ் POH is equal to 14. இந்த லாக்ல மல்டிப்ளிகேஷனா இருந்துச்சுன்னா அது ஸ்ப்ளிட் ஆகும்போது பிளஸ்ல கொடுக்கணும். ஓகேயா? ஐ திங்க் மோனிகா மேக்ஸ் இல்லாதவங்க கொஞ்சம் இதை மட்டும் நீ பார்த்துக்கோ, லாகிரிதம் ரூல்ஸ் மட்டும் நீ பார்த்துக்கோ. ஓகேயா? அதாவது மல்டிப்ளிகேஷன்ல இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணுவோம், அதே மாதிரி டிவிஷன்ல இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுவோம். ஓகேயா? So KW வந்து changes with the temperature and accordingly pH scale is also changes. இது வந்து it's changes with the value வந்து it's changes with temperature. ஓகேயா? ஸோ இப்போ இதுதான் வந்து அயனைசேஷன் இல்லை pH scale வந்து என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் ரொம்ப போர் அடிக்குதா? shall we continue? அதான் சொன்னேன், இது ரொம்ப தியரிட்டிக்கல் பார்ட்டாக தான் இருக்கும். இதை உங்களுக்கு வந்து எப்படி 14 வந்துச்சு அப்படின்னா அதுக்கு கூட நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ pH வேல்யூ வந்து இதுக்கு இதோட எக்ஸ்பிளனேஷன் தான். ஸோ அதனால நான் இந்த சைட்லேயே கொடுக்குறேன். இப்போ pHன்னு வச்சுக்கோங்க, இப்போ pH வேல்யூ வந்து 0 அப்படின்னு வச்சோம்னா என்ன அர்த்தம்? 0 அப்படின்னா which implies that the concentration of H plus or H3O plus which is equal to 10⁻⁻0. Okay, 10⁻⁻0 which is equal to 1. Okay, so pH is 0 அப்படின்னா அதோட H plus ஓட concentration அப்ப என்னவா இருக்கும்? 1 molarity per liter.
ஓகே. அதே மாதிரி இப்ப pH வந்து 1 இருந்ததுன்னு வச்சுக்கோ, which implies that concentration of H plus which is equal to 10 power minus 1. Okay, 10 power minus 1 mole per liter. அதே மாதிரி தான் 2, 3, 4, 5 எல்லாத்துக்குமே அப்படிதான். இப்ப இப்ப pH வந்து 7 அப்படின்னா என்ன? Which implies that the concentration of H plus which is equal to 10 power minus 7 mole per liter. இப்ப இதெல்லாம் தான் வந்துதான் இப்ப pH வந்து இப்ப 14 அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா it's 14னா concentration of H plus வந்து it is 10 power minus 14 mole per liter. Okay, so when concentration of H plus is more, pH value is 1. அதுதான் அர்த்தம். So it's very very strong னு அர்த்தம். இப்ப இதுதான் very strong acid இல்லையா? pH வந்து 0வா இருக்கும். பட் அதோட concentration வந்து it's 1ஆ இருக்கும். It's very very strong. இப்ப pH 0ங்கிறது வந்து எந்த ஆசிடுக்கு இருக்கும் அப்படின்னா HCl. இப்ப HCl வந்து HClக்கு வந்து its pH வந்து it's 0வா இருக்கும். இப்ப இது எப்படி ஸ்பிளிட்டா இது எதை பொறுத்து இருக்குன்னா அதோட அயனைசேஷன் பொறுத்து தான். அதாவது என்னன்னா இப்ப இந்த HCl வந்து 10 ml per liter அதாவது 10 moles per liter அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா இந்த H பிளஸும் வந்து 10 moles per liter இருக்கும். இந்த Cl மைனஸும் வந்து 10 moles per liter இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ராங். ஓகே. இப்ப இது வந்து 0வா இருக்கும்போது இப்ப இந்த 10 power minus 1ன்னா என்ன? 10 power minus 1 means what? 10 power minus 1னா almost 10% of acid வந்து it's not dissociated னு அர்த்தம். Okay. It means actually it means 10% of the acid வந்து it is not dissociated. அப்போ அதுல வந்து ஃபுல்லா வந்து அயனைஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஓகே, இதுனா 20% 30% அப்படின்னு ஃபுல்லா வரும். ஓகேயா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார் அயனைசேஷன் கான்ஸ்டன்ட் ஆஃப் வீக் ஆசிட் அண்ட் வீக் பேஸ். நான் கேட்டதுக்கு நீங்க பதில்